வட சென்னை 2018 வெற்றிமாறனால் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் எக்கச்சக்க கேரக்டர்ஸ் இருக்குங்க. ராஜன், சந்திரா, பத்மா, அன்பு, ஜாவா பழனி, குணா, செந்தில், மணி, சிவான்னு செந்தில்னு சொல்லிட்டு எக்கச்சக்க கேரக்டர்ஸை வச்சு ஒரு படம். இந்த படம் டீல் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு நியோனார் டெக்னிக்னுவாங்க. நியோனார் ஆர் நான் லீனியர்னு சொல்லலாம். அதை நான் லீனியர்னால் ஃப்ளாஷ்பேக் கதை சொல்லுவாங்க, திருப்பி ப்ரெசென்ட்டில் வரது காமிப்பாங்க. வேறு டைம்லைனில் நடக்கிற கதையை மாற்றி சொல்லுவாங்க. டேரக்டர் வெற்றிமாறனும் இந்த படத்தை நம்மளுக்கு எபிசோடாக சொல்லுவார், கேரக்டர் சொல்லி. இது ஏன் இவங்க எப்படி இந்த படம் ஒருத்தர் கூட ஒருத்தர் கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இந்த படத்தில் நிறைய கெட்ட வார்த்தைகள் பேசியிருப்பாங்க. அதாவது சென்சாருக்கு அப்புறம் நான் சொல்கிறது, அவ்வளோ கெட்ட வார்த்தைகள் இருக்குது. ரவுடிசம், மர்டர், ஃபுல்லாகவே அடல்ட் கண்டென்ட் தான் வச்சுக்காங்களேன். பட் இருந்தாலும் இந்த படத்தில் அதை தாண்டி என்ன விஷயம் இருக்குன்னா, ஒரு காதல், நட்பு, நம்பிக்கை துரோகம், ஒரு விசுவாசத்தை எப்படி ஏமாத்துறாங்கன்ற ஒரு கதையும் அதில் இருக்குது. இதை இதில் என்னங்க இருக்குது மாரல்? இவ்வளோ விஷயங்கள் ஒரு காமன் மேன் கூட ரிலேட் பண்ணிக்க முடியாமல் எடுத்திருக்காங்க இந்த படத்தை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இருந்தாலும் இது ஒரு பெஸ்ட் ஃபிலிம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் வர ஒரு சீனில் வர கேரக்டர் பேசுகிற டைலாக்கு ஒரு 10வது சீனில் வர கேரக்டருக்கும் கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு இன்டர்லிங்க் இந்த படம் ஃபுல்லாகவே இருக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம் வெற்றிமாறன். பட் இந்த படத்துக்கு நிறைய நெகட்டிவ் இம்பேக்ட்ஸும் இருக்குது. ஏன்னா இதில் பேசுகிற டைலாக்ஸ், இதில் அவங்க காமிக்கிற வாழ்வியல் முறை, அதெல்லாம் அதை தாண்டி இது ஒரு படமாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் ஃபிலிம் தான் நான் சொல்லுவேன். இதை பற்றி எல்லாருமே இன்டர்நெட்டில் புகழ்ந்து தள்ளியிருப்பாங்க, அதில் நானும் ஒருத்தன். இந்த படத்தோட பெரிய ஃபேன் பாய். தேங்க்யூ.